இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அதனுடைய மேக்கிங் வீடியோ தான் இது. எப்படி உருவாக்கிக்கிற ரீஒர்க் பண்ணதுக்கு உண்டான வீடியோவை டீட்டெயிலாக போடுறேன் பாருங்கள். இது வந்து பாக்ஸ் பீஸினுடைய உள் பீஸு கட் பண்ணி எடுத்தாச்சு. இது பாருங்கள், பேட்ச் ஒர்க்கு எங்கெல்லாம் போயிட்டுருக்கோ போனதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணி புது பீஸாக போட்டிருக்கு. ரைட் சைடு உள் சைடெல்லாம் பாருங்கள். இது அதாவது இந்த பாக்ஸ் பீஸை பொறுத்தும் பார்த்திங்கன்னா 4 பீஸ் வரும் மொத்தம். 6 பீஸ் வரும் டபுளாக. எல்லோரும் வெளியில் பார்க்கும்போது இது ஒரே பீஸாக தான் தெரியும். ஆனால் உள் சைடு பார்த்திங்கன்னா 4 பீஸ் வரும் சப்போர்ட்டிங் பீஸ். அது எல்லாமே வளைச்சி கையில் செஞ்சு போடுறது. இது எல்லாமே ரெடிமேட் பீஸ் கிடையாது. எல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வர்றது எல்லாமே 2 mm தகடு வாங்கி வளைச்சி போட்டிருக்கிறது எல்லாமே. இது வந்து கலாய் ஷீட்டு தான். கலாய் ஷீட்டும் வருது, கோட்டிங் ஷீட்டும் வருது. நம்ம போடுறது கலாய் ஷீட்டு தான், கொஞ்சம் லைஃப் வரும். கோட்டிங் ஷீட்டும் போடலாம், கோட்டிங் ஷீட்டும் லைஃப் தான் வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள், எப்படியெல்லாம் வேலை செஞ்சுதுன்றது. இது வந்து அந்த எதிர் பீஸு ஹோல்ஸ் பாருங்கள். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பெடலுக்கு போகிற ஹோஸு, சென்ட்ரு வந்து இன்னர் ரோட்ரு போகிற ஹோஸு, இந்த லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கியர் போகிற ஹோல்ஸு எல்லாமே ஒரிஜினாலிட்டி படி ரவுண்ட் ஷேப்பெல்லாம் வளைச்சி அதுக்கேற்ற மாதிரி சீட்டிங் பண்ணியாச்சு. அடுத்தது சீட்டிங் பண்ணதை ஃபுல்லாக வெல்டிங் ரன் அடித்ததுக்கு உண்டான வீடியோ இது. வெல்டிங் பாருங்கள், ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளவும் பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெட் ஆக்சர் அடித்தாச்சு. ஏன்னா அதுக்கு அடுத்தது அடிக்க முடியாதுன்றதுனால இப்போவே வந்து ரெட் ஆக்சர் அடித்தாச்சு. நான் அதுக்கப்புறம் உள்ளே வந்து பெயிண்ட்டு போய் உள்ளே உக்காராது. அதனால் நம்ம இப்போவே க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெட் அடித்தாச்சு. இந்த கீழ் பீஸை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் கீழே வர அந்த டம்மி பீஸு. இதுவும் ரெட் போட்டாச்சு. இந்த ஹோல்ஸ் எல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வெல்டிங்குக்காண்டி ஹோல்ஸ். இது ட்ரில்லிங் மிஷினில் ஹோல்ஸ் போட்டு ஃபுல்லாக ஜாக்கி வச்சு டைட் பண்ணிவிட்டு ஆர்க் வெல்டிங்கில் ஸ்பாட் வெல்டிங் போட்டு ஃபினிஷிங் பண்ணுறது. அதுக்காண்டி இந்த ஹோல்ஸ் இருக்குது. இதில் இந்த கப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேலேருந்து வர அந்த பொத்து. இது 2 ஸ்டே போல்ட்டுக்கு வருதில்ல, அதை லாக் பண்ணுற பொத்து இது. இந்த தகடு பார்த்திங்கன்னா 2 mm திக்னஸ்ஸு. இதை அப்படியே வச்சு சீட்டிங் பண்ணி ஃபுல்லாக ஸ்பாட் வெல்டிங் போட்டு லாக் பண்ண வேண்டியது தான். அடுத்தது ஃப்ரண்ட்டு எதிர் போர்ஷன், அதாவது தொண்டை பீஸு ஃபுல்லாக வந்து வெளி பீஸும் போயிடுச்சு, உள் பீஸும் போயாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு எதெல்லாம் போயிருக்கோ அந்த போனது எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு பீஸ் போட போகிறோம். அடுத்தடுத்து வீடியோவில் காட்டுறேன், லைனாக பாருங்கள் அதை எப்படி போட்டிருக்கன்றதை. கீழேயும் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எல்லாத்தையுமே உங்களுக்கு அடுத்தடுத்த எப்படி போட்டிருக்கன்றதை காட்டுறேன். இதுக்கு முன்னாடி ஃபினிஷிங் பண்ண வீடியோவை போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து அது போடுறதுக்கு முன்னாடி இது செஞ்சது பார்ட்டாக தான் எடுத்து போடுறேன். எடுக்கிறதுக்கு டைம் இல்லாததுனால ஜாயின் பண்ணி போடுறேன். இது வந்து நம்ம கீழே வர டம்மி பீஸை ஃபினிஷிங் பண்ணியாச்சு.
ஸ்பாட் வெல்டிங் பாருங்கள், லைனாக போட்டாச்சு 2 இன்ச்சுக்கு ஒன்று. ஃபுல்லாக சீட்டிங் பண்ணியாச்சு. அந்த 2 ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், ஸ்டே போல்டுக்கு உண்டான ஹோல்ஸ். இது வந்து மேல் பீஸு. மேலேயும் பாருங்கள், ஒரு 4 இன்ச்சுக்கு மேலே போயிட்டு இருந்தது. அந்த ஜாயிண்ட்டு 2 இன்ச்சும் போட்டது, பாடியிலேருந்து வர பேக் பீஸு ப்ளஸ்ஸு ஸ்டேயில் வர பாக்ஸ் பீஸு, இது எல்லாமே செஞ்சு போட்டது தான். அடுத்தது ஃப்ரண்ட்டு போர்ஷன், எதிர் போர்ஷன். இது பாருங்கள், முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து எங்கெல்லாம் போன பீஸுங்களை கட் பண்ணி எடுத்துகிட்டு பேட்ச் ஒர்க் பண்ணியாச்சு. இந்த சேஸ் பீஸ் வர்றது பார்த்திங்கன்னா 2 mm தகடில் வளைச்சி செஞ்சு போட்டிருக்கேன். கீழேயும் பாருங்கள், ஃபுல்லாக செஞ்சாச்சு. இந்த ஹோல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பாட் வெல்டிங்காண்டி இந்த ஹோல்ஸ் உள்ள கம்ப்ளீட்டாக ரிடாக்ஸர் அடித்து க்ளோஸ் பண்ணி ஸ்பாட் வெல்டிங் போட வேண்டியது தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் பாருங்கள். கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார் மேக்கிங் வீடியோ போடுங்கன்னு, அதனால தான். எப்படி பிளாட்ஃபாரம் ஏற்றுறீங்கன்றதை எனக்கு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தார் ஒருத்தர். ஃபுல்லாக நீட்டாக பண்ணியிருக்கு பாருங்கள், வேலை நைஸாக ஜாயிண்ட் இல்லாத மாதிரி. ஏன்னா நம்ம மெட்டல் பேஸ்ட்டு பார்த்துட்டோன்னா உங்களுக்கு பேட்ச் ஒர்க்கு செஞ்சதே தெரியாத அளவுக்கு வேலை நீட்டாக இருக்கும் பெயிண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம். பெயிண்டிங் இந்த வண்டியை முடித்ததுக்கப்புறமும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ இருந்ததுக்கும் அப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு பாருங்கள். இந்த 2 சைடு ஜாயிண்ட்டும் போட்டாச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். எவ்வளோ அந்த எல்லோ கலரில் இருக்க பாருங்கள், அது மட்டும்தான் ஒரிஜினல் பீஸு. மற்றது எல்லாமே செஞ்சு போட்டது தான் அது. அந்த சைடும் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மேலே வரும், இந்த சைடும் ஒரு 3 இன்ச்சுக்கிட்ட வந்துடும். இந்த ஹோல்ஸ் வந்து இன்னர் அவுட்ரு பார்க்குற கேபிள் ஹோல்ஸு. ஸ்பாட் வெல்டிங் பாருங்கள் சைடில். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கிரைண்டிங் பண்ணி நீட்டாக பண்ணிவிடுவோம். இது வந்து அந்த ஃப்ரண்ட்டு தொண்டை பீஸில் வர 2 mm பிளேட்டு. பார்க்கும்போது தெரியும் இந்த பீஸ் எங்கே வருதுன்னு. இதை இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணதுக்கு உண்டான வீடியோ இது. இப்போ இதுக்கு மேலே ரிடாக்ஸர் அடிச்சுட்டு நம்ம அப்படியே அவுட்ரு பீஸும் வைக்க வேண்டியது தான். இந்த அவுட்ரு பீஸை காட்டுறேன் பாருங்கள் செஞ்சதை. இந்த பீஸ் வந்து ரெடிமேட் பீஸு கிடையாது, செஞ்சு போட்டது தான். கீழேயும் பாருங்கள், நீட்டாக ரிடாக்ஸர் அடித்தாச்சு. ஏன்னா இங்கெல்லாம் வந்து பெயிண்ட்டு படாது, அதனால் நான் முன்னெச்சரிக்கையாகவே ரிடாக்ஸர் அடித்தாச்சு. இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்றது உங்களுக்கு புரியும். நீட்டாக பண்ணியாச்சு பாருங்கள். ஸ்பாட் வெல்டிங் போட்டு கிரைண்டிங் பண்ணியாச்சு அந்த எல் பீஸை, 2 mm பிளேட்டை. பேசுகிறது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் நான் போடுறேன். இதுதான் அந்த செஞ்ச பீஸு. இந்த பீஸை வந்து அப்படியே அதில் வச்சு
ஸ்பாட் வெல்டிங் போட்டு சைடு ஃபுல்லாக ரன் அடித்து கவர் பண்ண வேண்டியது தான். இப்போ அந்த பீஸ் அதில் வைப்பாங்க பாருங்கள். அடுத்தது அந்த வீடியோவில் போய் பாருங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி வேலை இருந்ததுன்றது.